ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாட் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். 30 நாளைக்கு 30 விதமான நாட் டிசைன் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைச்சு அதுக்கு தான் வந்து இந்த நாட் டிசைனு. கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சோண்டு இருக்குது. ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணினது, சாரீலேருந்து கட் பண்ணினது. அதை வந்து நான் வந்து ஒரு இன்ச் கேப்புக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது 1 பை 1 வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ஒரு லாங்காக வந்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 1 பை 1 ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். எப்படி வந்து நான் நாட் வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 மீட்டர் அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் இருக்கிற அந்த லென்த் நாட் வந்து வர மாதிரி பார்த்துப்பேன். 1 மீட்டர் 1 மீட்டருக்கு மேலே இருந்தாலும் சரி, ஆனால் வந்து அது கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா வந்து நான் அந்த அளந்து தான் வந்து 1 மீட்டர் வருதா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ நம்ம வந்து 2ஆக கட் பண்ணோம்னா 2 பக்கமும் அரை மீட்டருக்கு வந்து மேலே வரும் நமக்கு. இப்போ நான் வந்து அது தையல் போட்டு எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப துணி இருந்தால் நம்ம வந்து விட்டு திருப்புறப்ப ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் வந்து ஊக் நீடில் வச்சுருக்கேன். அதை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த நாட் வந்து வெளியே எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறது, நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விட்டு எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு சன்னமாக நாட் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சன்னமாக இருக்குது. நூல் நம்ம வந்து அந்த துணியில் இவ்வளோ சன்னமாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அந்த நீடில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இதையும் அதே மாதிரியே நான் எடுத்து விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி தான் வந்து ஒரு மொக்கு, அந்த பூவோட மொக்கு, அதோட காம்பு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் வந்து நாட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் ஒரு 3.5 3/2 இன்ச் வந்து கேன்வாஸ் வந்து எடுத்துருக்கிறேன். கேன்வாஸ் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா வந்து ஒரு 2-3 வாஷ் பண்ணாவே அந்த நாட் வந்து இதான மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? அதுக்காக தான், ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுறலாம். இப்போ அதே மாதிரியே 3.5 3/2 இன்ச்சு 4 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 3.5 3/2 வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே வந்து 2 கிளாத் லைனிங், 2 மெயின் கிளாத், இது 2ஐயும் எடுத்துக்கிட்டேன். ஒரு கேன்வாஸ், ஒரு லைனிங், ஒரு மெயின் கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கேன்வாஸை அடியில் வைக்கணும், லைனிங்கை மேலே வைக்கணும், அதுக்கும் மேலே மெயின் கிளாத் வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி 3 சைடு ஃபஸ்ட்டு தையல் போட்டேன். தையல் போட்டுட்டு அதை வந்து திருப்பி விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் இப்படி உள்ளே பார்த்த மாதிரி நம்ம மடித்து ஒரு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே வந்து 4 பக்கமும் நான் ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் தையல் போட்டோம், 3 பக்கம் தையல் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் 3 பக்கமும் நான் வந்து தையல் போட்டே எடுத்துக்கிட்டேன். இந்த நாட் டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 40 ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த நாட் ரெடி பண்ணி நான் வைக்கிறதுக்கு, இல்லைனாலும் நாட் கயிறு வச்சு தைக்கிறதுனாலும் நான் வந்து ஒரு 20 ரூபா வந்து நாட்டுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுவேன். இப்போ இதில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணினதில் சென்டர் பாயிண்ட் பார்த்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த க்ராஸாக நம்ம வந்து கொண்டு வரணும். இப்படி அந்த நாட்டை வந்து நடுவில் வச்சுருங்க. கயிறை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரியே இப்படி மடித்து வச்சு அந்த பாதியிலேருந்து இப்படி பாதியாக கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி திருப்பும்போது நமக்கு அது வந்து ஒரு பூ ஷேப்பில் வந்து வரும். இப்போ இதே மாதிரியே தான் நான் இன்னொன்றையும் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு அதில் வந்து சென்டரில் ஒரு ஓட்டை போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமேலு அதில் வந்து அந்த நாட் கயிறை வந்து அந்த நடுவில் வச்சுட்டு இப்படி 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கிராஸாக ஒரு தையல், அதுக்கு அடுத்தது இப்படி திருப்பி 2ஆக மடித்து இப்படி ஒரு கிராஸாக ஒரு தையல், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பிடிச்சி இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக மேலே இருக்கிறது எல்லாம் இந்த முனையெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சதுனால நல்லா ஸ்டிஃபாக நிற்கிது. இப்போ இன்னும் கொஞ்சம் கிளாத் இருக்குது. அந்த கிளாத்தில் நான் வந்து இப்படி வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 2க்கு 2 சைஸ் கூட இருக்கும். 2க்கு 2 சைஸ் நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் இது பண்ணேன். இந்த முனை வரும்போது லாஸ்ட்டில் அது அந்த முனையை வந்து இப்படி மடித்து அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து மடிச்சு விட்டேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து அந்த
அந்த இடத்துல கொஞ்சம் சரியாக சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே இறங்காமல். இப்போ இதை வந்து அப்படியே கீழே இறக்கி விட்டுறலாம் நம்ம. இப்படி இறக்கி விடும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொக்கு அதோட காம்பு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி 2 பூ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2மே வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நூல் போட்டு இந்த நாலா பக்கமும் இருக்கிறதையும் வந்து அட்டாச் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து 4 கிளாத் வந்து வரும். அந்த 4 கிளாத்தையும் ஒன்றோட ஒன்று விலகாமல் நல்லா டைட்டாக இந்த மாதிரி நூல் போட்டு நம்ம வந்து கட்டி எடுத்துடுறோம். இதுக்கு மேலே நம்ம ஏதாவது மணி கிணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அந்த பூ மாதிரி வருது இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு மணி வச்சோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இதோட வந்து முடிச்சிட்டேன். இந்த நாட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தொடர்ந்து வந்து 30 நாள் 30 நாட் டிசைன் போடுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து அப்படியே நூல் போட்டு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங். மேலே வந்து இது வச்சுருக்கறனால பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு பூ மாதிரி வந்து வரும். ஃபைனலாக இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு. இது அந்த ப்ளவுஸில் அட்டாச் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. கஸ்டமருக்கும் இந்த நாட் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு எதுவுமே நாட்டே இது நாள் வரையும் வச்சதே இல்லை. இது வந்து இந்த கிளாத்தில் இருக்கிற பக்கங்காட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.